Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ குவாலிட்டியாக இருக்கிற வீடியோவை ஹை குவாலிட்டிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு விமேக் அப்ளிகேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விமேக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அல்ட்ரா ஹெச்டி ரிப்பேர் இருக்கும். நம்ம வந்து அல்ட்ரா ஹெச்டி கொடுத்துட்டு கீழே ட்ரைனாக இருக்கும், அதை வந்து ட்ரைனாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணிப்பேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, நான் எடிட் பண்ண வீடியோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தாலுமே இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக மட்டும்தான் என்ஹான்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். நம்ம இது ஒன்றுமே குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரோம். ஐ மீன் ஒரு 720p இருக்கிற குவாலிட்டி கூட நம்ம வந்து 4K குவாலிட்டிக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து ஆல் டைம் நான் எப்போ யூஸ் பண்ணாலுமே கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பேரிசன் காட்டுறேன். ஓகே, நார்மல் ஃபுட்டேஜுக்கும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிளர்ராக இருக்குது. ஹை குவாலிட்டி வீடியோ தான், ஆனால் இருந்தாலுமே பிளர்ராக இருக்குது. ஸோ அந்த பிளர்ரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறேன். நான் ஒரிஜினல் ஆஃப்டர் இது ரெண்டுமே நான் வந்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே சேவ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆட்ஸும் வராது. ஓகே, இது என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஆப்பில் தான் யூஸ் பண்ணி நான் கலர் கிரேட் மாதிரி பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த கலர் கிரேட் யூஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக ஐ மீன் ஒரு க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட என்ஹான்ஸ் பண்ண ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வர ஸ்டெப்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா எதனா ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இதாயிரும். ஓகே, ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நம்ம இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் சிம்பிள் இருக்கும். நம்ம அந்த அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம நார்மலாக ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேலன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே, அது எப்படின்றத பார்த்துட்டு நம்ம மீதி இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, டெம்பரேச்சரை வந்து ஒரு 20, ஓகே ஒரு 20, 25, ஒரு 30 அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிண்ட் எதுவுமே நீங்கள் இது சேஞ்ச் பண்ண வேணாம், நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, கீழே வந்துட்டு நம்ம HSL ஓகேவா, இதில் ஆரஞ்சில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் சேச்சுரேஷன் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணால் போதும். ஒரு 25, 30 ஓகே, என் ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு 60, ஓகே எனக்கு 60 கரெக்டாக இருக்குது, 60 வச்சுக்கிறேன். வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம், ஓகே கொடுத்துருங்க. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் இதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சைடில் போனோம் அப்படின்னா சேச்சுரேஷன், ஓகே சேச்சுரேஷன் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமே வீடியோ இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பனாக இருக்கும். ஓகே, ஒரு 2, 3 போதும், ரொம்ப வேண்டாம், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறது கர்வ்ஸ் தான். நம்ம கர்வ்ஸில் சென்டரில் ஒரு டாட் வச்சு லைட்டாக மேலே தூக்கி விட்டுங்க. ஓகே சாரி சென்டரில் டாட் வச்சு லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கரெக்டாகவே இருக்கிற மாதிரி லெவலாக இருக்கும். ஓகே, உங்கள் ஃபுட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கர்வ்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே அடுத்து வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், ஓகே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, டீட்டெயில்ஸ் வேண்டாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரைட்னஸ் எக்ஸ்போஷர் கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்போஷர்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு இன்னுமே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கான்ட்ராஸ்ட் இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேல்யூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே வேல்யூஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைலைட்ஸ் போதும் ரொம்பவே நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக பண்ணிங்கன்னா தான் ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு ஓகே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வரும். இல்லை நீங்கள் ரொம்ப அடிக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலும் இது அழகாகவே தெரியும் எடிட் பண்ண மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பண்ண போகிறது டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் ஷார்ப்பன் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் 100 ஃபுல்லாக கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரில் இருக்கிறது, ஃபேஸ், அந்த ஐஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஷார்ப்பன் யூஸ் பண்ணுறோம்.
நீங்கள் நார்மல் ஃபுட்டேஜுக்கும் இப்போ இருக்கிற ஃபுட்டேஜுக்கும் நீங்கள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்பன் வந்து பண்ணிங்க. கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம். ஒரு 40 to 50 ரேஞ்சில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஷார்பன் பண்ண இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்பனும் கிளாரிட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுட்டேஜை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கடைசியாக பண்ண போகிறது அந்த க்ளோ எஃபெக்ட் தான். இந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ விக்னேட் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நார்மல் ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம கடைசியாக வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து க்ளோ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வீடியோஸில் வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ளோ கொடுத்துக்கோங்க. கீழே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். இப்போவே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் நார்மல் ஃபுட்டேஜ். இப்போ வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம கலர் பேலன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு அப்படி தெரியுது. க்ளோ எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டேஜுக்கும் ஒரு க்ளோ இமேஜ் ஒரு க்ளோ ஃபுட்டேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலனா கூட உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு நேச்சர் சீனரியாக இருக்கட்டும், ஒரு க்ரீனிஷ் லேயராக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் இன்னுமே நல்லாவே இருக்கும். க்ளோ எஃபெக்ட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற ஃபுட்டேஜுக்கும் இது வந்து க்ளோ கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபுட்டேஜ் பார்க்க ரொம்ப குவாலிட்டியாகவோ ரொம்பவே ஓகே புதுசாக இருக்குது, அந்த மாதிரி ரொம்பவே இதாக இருக்குமே, ஒரு சிசி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எந்த சிசியும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆட்ஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே வெயிட் போயிடாதீங்க. ஸோ இதில் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி நான் வந்து CapCut Pro வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது ஆல்ரெடி ஸ்ட்ரைக்கில் விழுந்துருச்சு. ஸோ CapCut Pro அப்ளிகேஷன் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோவும் நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் வந்து நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து CapCut ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்ப வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டதே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் என்னால் போடவே முடியாது. அப்படி போட்டேன் அப்படின்னா திரும்ப என்னால் கடைசி வரைக்கும் வீடியோவும் போட முடியாது. ஸோ வீடியோ CapCut வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா மட்டும் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் போல் போட்டிருக்கேன், அதுலேயும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் எல்லாருக்கும் DM பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து கேட்குறேன். CapCut ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் DMல சொல்லிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.